வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். வட இந்தியாவில் மகா கும்பமேளா ரொம்ப பிரம்மாண்டமாக இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக 45 நாட்கள் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது. இந்த மகா கும்பமேளாவில் பல விஷயங்களை உத்தரப்பிரதேச அரசாங்கம் மெனக்கிட்டு செய்திருக்கிறாங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் நீராடுவது, இதை வந்துட்டு ஒரு பெரிய கடமையாக இந்துக்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், வெளிநாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், உள்நாட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலர் நீராடி வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் பல விஷயங்களை நம்ம கவனிக்க முடிகிறது. எங்கே பார்த்தாலுமே பக்திமயமாக இருக்குது பிரயாக்ராஜ். பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பக்தி கானங்கள், கச்சேரிகள், அதே மாதிரி சொற்பொழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அது பெரிய பெரிய வியாபாரம் பண்ணுறவங்கலேருந்து சின்ன சின்ன டீ விற்கிறவங்க, வடை வைக்கிறவங்க, இவங்களுக்கு கூட வந்துட்டு நல்ல வியாபாரம் நடக்குது. ஒரு நாளைக்கு 20,000 ரூபா வரைக்கும் அவர்கள் வந்துட்டு சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ இங்கிருந்து போகக்கூடிய பயணிகள் அவர்களுக்கான வழிகாட்டக்கூடிய வேலையை உத்தரப்பிரதேச போலீஸார் வந்து செய்துட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் ரூடாக நடந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களினுடைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அது கேட்கவே தேவை கிடையாது. அவர்கள் எல்லார்கிட்டையுமே வந்துட்டு ரொம்ப ரூடாக தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் இப்போது அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருக்கிறத நம்ம பிரயாக்ராஜில் பார்க்க முடியுது. அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரக்கூடிய பிரயாணிகளுக்கு வழி காட்டுறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையாக பேசுகிறாங்க. வயதானவர்கள் வந்தாங்கன்னா அவங்கள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ட்ரெயினில் தான் அதிகமான பேர் வராங்க அப்படின்றதுனால பிரயாக்ராஜினுடைய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் தனியாக ஒரு போலீஸ் பட்டாளமே குவிக்கப்பட்டிருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது. அவர்கள் பயணிகளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன் எப்பயுமே ரொம்ப க்ளீனாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கே வரக்கூடிய பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி அவங்க கிட்ட வந்துட்டு சாஃப்டாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேச போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தனியாக ஒரு ட்ரைனிங்கே கொடுத்துருக்குறாங்களாம். ஸோ எது எப்படியோ கால மாற்றத்திற்கு ஏற்ப எல்லாருமே மாறிட்டு இருக்கிறாங்க. முன்னேற்றம் அந்த நகரம், அந்த மாநிலமே இந்த மகா கும்பமேளால ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ரெவன்யூவாகவும் மாறிட்டு இருக்குது. ஸோ அதில் பலர் சின்ன வியாபாரம் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே வந்துட்டு வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அந்த மாநிலத்துக்கான ஒரு வருமானமும் கூட. இன்னொரு பக்கத்தில் இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய கலாச்சாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த நதிகளில் நீராடி கும்பமேளாவை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி சிறப்பாக அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள்கிட்ட ரொம்ப சாஃப்டான ஒரு டீல் பண்ணுற விஷயம் அப்படின்றது உண்மையாகவே பாராட்டத்தகுந்த விஷயம் தான். இந்த மாதிரியான நல்ல விஷயங்களையும் அப்பப்போ நம்ம கேட்க முடியுது இல்லையா? மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.